சமீபத்தில் ஒரு +2 படிக்கிற ஒரு பெண் தெலுங்கானா மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. என்னென்னா, அவங்களுடைய ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்த ஒரு கேள்வியில் ஒரு கான்வர்சேஷனை பற்றி வரும்போது, அம்மாவும் பொண்ணும் சமையலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அப்பாவும் பையனும் கெரியரை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸ். அப்போ அந்த பெண் கேட்டிருந்தாங்க முதலமைச்சரை பார்த்து, உங்களுடைய ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸை நீங்கள் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறீங்களா? நிறுவனமயம் ஒரு அமைப்புலேயே இந்த மாதிரி தான் பெண்கள் இருக்கணும், இப்படித்தான் ஆண்கள் இருக்கணுன்றது உங்களுடைய கருத்தா? ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பெண்கள் ஒரு அம்மா பொண்ணுன்னா அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டாபிக் சமையல் அப்படிங்கிறதாவும், அப்பா பையனாக இருந்தால் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு கெரியர் அப்படிங்கிறதாவும் இருக்குதுன்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வேலைக்கு போகல, பெண்கள் வெளியே தொழில் செய்யலை, படிப்பு கிடையாது, பொது வேலைகளில் அரசியல் எங்கேயும் இல்லாமல் இருந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரே சாம்ராஜ்யம் அல்லது அவர்களுக்கு இருந்த எல்லாமே அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே சமையலுக்காக, சமையலறைக்காக, வீட்டை பராமரிக்கிறதுக்காக இருந்ததுனால பெண்கள் அப்படின்னாலே சமையல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்போ இருந்தது. இப்போ 2026லேயும் கூட இப்படி ஒரு கேள்வித்தாளில் உங்களுடைய ஒரு கான்வர்சேஷனில் இதுதான் நீங்கள் உதாரணமாக காமிக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு கேள்வி.